அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 5ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி, வியாழக்கிழமை. சதுர்த்தி திதி மத்தியானம் 12:50 வரை. அதற்கு மேல் பஞ்சமி திதி. உத்திராட நட்சத்திரம் சாயங்காலம் 5:26 வரை. அதற்கு மேல் திருவோண நட்சத்திரம். இப்போது அந்த ராகு காலம் மத்தியானம் 1:00லேருந்து 3 வரை. யமகண்டம் காலையில் 6:00லேருந்து 7:30 வரை. நல்ல நேரம் 10:45லேருந்து 11:45 வரை. அந்த அடிய வேண்டிய உடையின் நிறம், போடக்கூடிய சட்டினோட கலரு மஞ்சள் கலரு, இது கோல்டு பிஸ்கட்டு அந்த மாதிரிப்பட்ட கலரு. அவாய்ட் பண்ண வேண்டியது பிங்க் கலர், மெரூன் கலர் கூட. சாப்பிட்றது கோதுமையில் சேர்ந்த சப்பாத்தி, பூரி, கோதுமை ரவை உப்புமா அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் அவங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது. இப்போது நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட அந்த கேரக்டரு அல்லது அவங்க செய்கிற தொழில்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணிதத்தில் மிகுந்த எக்ஸ்பர்ட், வல்லவராக இருப்பார். அதே மாதிரி விகட வினோத பேச்சாளர், அதாவது நகைச்சுவை உணர்வு மிக்க பேச்சாளராகவும், பிறருக்கு ஆலோசனை கூறி வழிபடுத்த, அதாவது ஒரு காட்ஃபாதர் மாதிரி, ஒரு குரு மாதிரி இருப்பவராகவும் உள்ளார். இவங்க எப்படின்னா, அந்த தொழில், எந்த தொழிலை எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவராக இருப்பார். தொழிலில் மிகுந்த முன்னேற்றம் அடைவார். இவங்க பொதுவாக பொருள் ஈட்டுதலில் வல்லவராயினும் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி அற்றவர்களாகவே இருக்கக்கூடும். சகோதரர்களால் சஞ்சலம் அடைபவராகவும், தாயாரால் மனநிறைவு பெறாதவராகவும் இருப்பார். கூட பிறந்தவங்களாலேயும் பிரச்சனை, அம்மா மேலே இவற்றுக்கு கொஞ்சம் கோபந்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வீடு, வாகனம், நிலம், விவசாயம் இதிலெல்லாம் விருத்தி அடைபவராக இருப்பார். பர்டிகுலராக அக்ரிகல்ச்சர், விவசாயத்தில். புத்திர புத்திரியர் அவங்க பிள்ளைகளால் தொல்லை தான் பெறுவார். பிள்ளைங்க இவங்க நினைக்கிற மாதிரி அமைய மாட்டார்கள். இவங்க சொல்கிற தொழிலில் சொல்கிற மாதிரி வளரவும் மாட்டார்கள். அதே மாதிரி இவர் கேம்பிளிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். போதைப் பொருள் நாட்டம் கொண்டவராகவும் இருக்கக்கூடும். ஓகே நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமாக இருக்குமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பேர் கிடைக்கப் போகின்றது. நண்பர்களுக்காக விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்க, விருந்து கொடுக்குறீங்க. அதே மாதிரி சூதாட்டம், லாட்ரி ஆகியவற்றின் மூலம் கூட கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கிறது. பெண்கள் மூலம் பொருள் வசதி உண்டாகிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். அடுத்து ரிஷபராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை அதிக நன்மை தராது. பிரயாணங்களினால் பெரிய அளவு ஆதாயம் இல்லை. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. சிலருக்கு காதல் சேர்கிறது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது. அரசாங்கத்துறையினருக்கும் நல்ல லாபமே. அடுத்து மிதுன ராசி. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. நண்பர்களும் சரி, உறவினர்களும் சரி, ரொம்ப உங்கள்கிட்ட அந்யோன்யமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கெட் அண்ட் கோதர் மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்க. தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்றது. சூதாட்டத்தின் மூலம் கூட லாபமே கிடைக்கிறது. மக்களால் மகிழ்ச்சி. அடுத்து கடகராசி. தொழிலில் கொஞ்சம் தடங்கள், மந்த நிலை இருக்கிறது. மனைவி மக்களால் வீண் தொல்லைகளே உண்டாகின்றன. எந்த முயற்சியாக இருந்தால் கூட வெற்றி அடைய மிகவும் தாமதமாகிறது. இது சக்ஸஸ் ஆனால் கூட ரொம்ப லேட் ஆகிறது. மனைவியுடன் ஏற்பட்ட மனத்தாங்கள் நீங்கி
குடும்பத்தில் வந்து சகஜ நிலையும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. அடுத்து சிம்மராசி. புதிய வீடு, வாகனம், நகை, துணிமணி எல்லாம் வந்து சேருகிறது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். தாய் வழியில் சொத்து வர வாய்ப்புள்ளது. மனைவியால் நன்மை கிடைக்கிறது. தொழிலில் நல்ல ஆதாயம். தொட்டதெல்லாம் பொன்னாக போல் தெரிகின்றது. அடுத்து கன்னிராசி. வெளியூர் பிரயாணங்களினால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை. வீண் அலைச்சல்தான் மிச்சம். உயரதிகாரிகளிடம் அவர்களோட ஒத்துழைப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பெரியோர்களின் சந்திப்பும் தெய்வ வழிபாடும் நன்மையை தருகின்றது. அடுத்து துலாம். பெற்றோரின் உடல்நிலையில் சிறிது பாதிப்பு. உத்தியோகத்தில் வந்து வேறொருத்தர் செஞ்ச தப்புக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டி உள்ளது. மனைவி மக்கள் காரணமாக பிரச்சனைகள் மறைந்து, அவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகிறது. பணத்தட்டுப்பாடு வந்து உறவினரின் ஒருவரின் உதவியால் குறைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. தீயவர்கள் சேர்க்கை ஏற்பட வாய்ப்புள்ளது. மனது வந்து கெட்ட வழிகளையே விரும்புகிறது. எச்சரிக்கை தேவை. தொழிலில் வந்து சில இடையூறுகள் உண்டாகின்றன. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு குறைந்து கொண்டே வருகிறது. பெற்றோரும் அவங்களோட ஆரோக்கியமும் நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. கடன்தொல்லை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. உத்தியோகத்தில் வந்து ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு கம்மியானது மாதிரி ஒரு ஃபீலிங். குடும்பத்தில் வந்து மருத்துவ செலவு, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. கணவன் மனைவி உறவு மாத்திரம் நல்லபடியாகவே இருக்கிறது. மக்கள் ஆதரவும் அதிகம் இருக்கிறது. அடுத்து மகர ராசி. வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு வருகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம். புதிய நண்பர்கள் கிடைக்கின்றனர். புதிய பழக்கமில்லாத தொழில் ஒன்றை ஆரம்பிக்க முடிவு எடுக்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் சிறிது லாபம் கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. பொருள் வரவு நன்றாகவே இருக்கிறது. சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் ஏற்படுகின்றது. புதிய ஆபரணங்கள், புத்தாடைகள் வாங்குகின்றீர்கள். காதல் விவகாரங்கள் கைகூடுகின்றன. புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்திற்கு வந்து சேரப்போகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில் செய்கிறவங்களுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது அதான் ஃபாரின் ரிலேட்டட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைக்கிறது. மனது என்னென்னமோ நினச்சிக்கிட்டு அலைவாகிறது. வீண் அலைச்சல் கூட உண்டாகின்றது. பெற்றோரின் ஹெல்த் கண்டிஷன் நன்றாகவே இருக்கிறது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.